குடிச்சிட்டு இருக்காங்க. கிட்ட பண்ண காதுல கேக்குது பண்ணலன்னு நிறைய விஷயம் பண்றாரு. ஆதிரியோட கேம் பிளான் என்ன தெரியுமாங்க? அதாவது வந்து உள்ள யாரு ஃபேமஸா இருக்காங்களோ அவங்கள்ட்ட சண்டை போட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ண நம்ம வந்து வெளியில தெரியும் அப்படிங்கிற ஒரு பழைய டெக்னாலஜி எடுத்துட்டு வந்து ஆதிரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து உள்ள வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. யாருக்கிட்ட? கானா வினோத்துக்கிட்ட. ஒரு சின்ன ஃபைட்டு தான். அந்த சின்ன ஃபைட்ல வந்து ஆக்சுவலா வந்து ஆதிரி பத்தி நான் ஒன்று சொல்லணும்னா வச்சுக்கலாங்க, இவங்களாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டிசர்வ்டான அப்படியே கேம் விளையாட தெரிஞ்ச அப்படி வந்து அப்படியே ஒரு பில்டப் பண்ணி அனுப்பி விட்டாங்கல்ல, அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஆதிரி வந்து ஒரு ஷார்ட் டெம்பர், அதாவது சின்ன விஷயத்தையே வந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் ட்ரிகர் ஆகி கத்தி அப்படியே டென்ஷன் ஆகி உடனே இல்லாத சீன் கிரியேட் பண்ற ஒரு ஆள் ஆதிரை. ஸோ அவங்களுக்கும் கானா வினோத்துக்குள்ள ஒரு ஃபைட் ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஃபைட்ல இவரு கானா வினோத்தால தான் வாட்டர்மேன் வெளியில போயிட்டாராம். இல்லைன்னா வந்து வாட்டர்மேன் வந்து உள்ள வந்து புனிதரா இருந்தாராம். அதாவது வந்து 18+ கண்டென்ட் பண்ணலையா, கானா வினோத்து தான் வந்து வாட்டர்மேனை வந்து மோக் பண்ணி வெளியில அனுப்பிட்டாராம். உனக்கும் அவருக்கும் ஃபைட்டுன்னா நீ அதை பத்தி மட்டும்தானே பேசணும். ஒயில்டு கார்டா உள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வெளியில நீ பார்த்துட்டு வந்து இது ஆக்சுவலா வந்து இது யாரு மேல தப்புனா விஜய் டிவி மேல தான் தப்பு, விஜய் சேதுபதி மேல தான் தப்பு. முதல்ல ஒரு கண்டஸ்டண்ட உள்ள வந்து கேம் ஆடிட்டு வெளியில கிட்டத்தட்ட 20 நாள் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப உள்ள அனுப்புறதே ஒரு கேவலமான விஷயம். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மேடம் உள்ள போயிட்டு, அதாவது வந்து இப்ப கானா வினோத்துக்கு வந்து வெளியில ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. இப்ப கானா வினோத்தை அடிச்சா ஆப்போசிட்ல இருக்க பிஆர்ஸ் எல்லாருமே ஒன்னும் கூடி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி கானா வினோத் நீங்க உங்களாலதான் இவராலதான் வந்து வாட்டர்மெலான் வந்து வெளியில போயிட்டாரு, வாட்டர்மெலானை வந்து மோக் பண்ணி வெளியில அனுப்பினதே வந்து கானா வினோத் தான், மோக் பண்ணி வெளியில அனுப்பல. அதை தற்கூரிய அவன் பண்ண 18+ கண்டென்ட்டாக இருக்கட்டும், பெண்கள்கிட்ட தவறான நடந்த விஷயங்களா இருக்கட்டும், கேஸ்ட் பத்தி பேசலாம் பாத்தீங்களா இடையில அதுவா இருக்கட்டும், டாஸ்க் விளையாட விடாம பண்ணதா இருக்கட்டும், இந்த கடந்த 2-3 வாரங்களா வந்து பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து லைட்டா வந்து ஒரு அமைதியா இருக்கு பாத்தீங்களா. ஏன்னா ஒரு கான்வர்சேஷன் போகும்போது ஒரு பைத்தியாரம் தனியா கத்திக்கிட்டு இருப்பான்ல, அந்த ஒரு கயாஸ் இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி கேம் வந்து இதுவா போகுதுல, ஸ்மூத்தா போகுதுல்ல, அதுக்கு காரணமே தர்பீஸை வெளியில அனுப்புனதுதான். ஸோ அது தெரியாம மேடம் இருந்துகிட்டு இவரால தான் வந்து போயிடுச்சு. ஆக்சுவலா வந்து இந்த ஆதரி என்ன பிரச்சனை, இதுக்கு முன்னாடி இவங்க வெளியில போனதுக்கு மெயினான ஒரு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கானா வினோத் உட்காந்துருப்பாரு அந்த QC இந்த டாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க். அந்த டாஸ்க்ல வந்து இது நம்ம கானா வினோத் உட்காந்துருக்கும் போது காலை தூக்கி மூஞ்சி நேரா காமிப்பாங்க அந்த மேடம். ஸோ காமிச்சிட்டு அதுல வெளியில போயிட்டாங்க. அந்த காண்டுல எப்படி அந்த காண்டுல வந்து கானா வினோத்தை எப்ப அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சுத்தி இருந்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பக்கத்துல ஒரு ஜால்ரா திவ்யாவலா என்னமோ நினைச்சேங்க. ஆக்சுவலா வந்து திவ்யாவலா வந்து ஒரு நல்ல கேமர், நல்லா வந்து கேம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா அவங்க ஸ்டில் வந்து இந்த கானா வினோத்திலேயே வந்து ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. அவங்களுக்கு கானா வினோத்தை தாண்டி வேற எதுவுமே பண்ண முடியல. இவங்க சில அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க, அதை பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு வெளியில வந்து மக்கள் வந்து புரிந்து கொள்ளவில்லை, என்னோட கேம் நான் எப்படி ஆடினேன், எப்ஜே கூட நான் எப்படிலாம் 18+ கண்டென்ட் பண்ணேன், அதை பார்த்துமா மக்கள் என்னை வெளியில அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆதரவு வந்து ஒரு உருட்டுனாங்க. வெளியில வந்து இன்டர்வியூல பாத்தீங்களா, மக்கள் தாங்க தப்பு, நான் சரிங்க, மக்கள் தாங்க தவறு செஞ்சுட்டாங்க, நான் வந்து உள்ள கரெக்டான கேம் ஆடினேங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இப்ப வந்து உள்ள போயிட்டு வந்து நான் வந்து இப்ப கேம் புரிஞ்சுக்கிட்டேன், மக்களே உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப பெர்ஃபெக்டா கேம் ஆட போறேன் அப்படின்னு பல உருட்டுகளை உருட்டுட்டு இந்த ஆதரிக்கிறவங்க இப்ப போயிட்டு கானா வினோத்து கூட சண்டை போடுறாங்க. எனக்கு இந்த சண்டை போடும்போது இவங்க வந்து ஒரு விஷயத்தை யூஸ் பண்றாங்க, வெளியில இருந்து பார்த்துட்டு அந்த விஷயங்களை வந்து அவருக்கு எகெயின்ஸ்டா யூஸ் பண்ணி அவங்க இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்ல வராங்க, சில விஷயங்கள்லாம் சொல்லல. நீங்க ரொம்ப கேவலமா பண்றீங்க, தர்பீஸ் வெளியில போனது காரணம் நீங்க தான், தர்பீஸ் வந்து உள்ள புனிதரா இருந்தாரு, தர்பீஸை நீங்க வந்து சண்டை போட்டு வெளியில அனுப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து ஏன்னு சொல்லிட்டு கத்தி சொன்ன உடனே யாரா இருந்தாலும் ட்ரிகர் ஆவாங்க. இப்போ ஒரு பிரச்சனையை வந்து யாரு இனிஷியேட் பண்றாங்களோ அவங்க தான் முதல் குற்றவாளி என்னை கேட்டா. ஏன்னா வந்து அவன் ஒருத்தன் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அதன் மூலமா ட்ரிகர் ஆகி ஒருத்தன் கோவப்படுவான் பாத்தீங்களா, அவனை இங்க வந்து குற்றவாளி ஆகிட்டாங்க. கடைசி வரைக்கும் ஏய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கானா வினோத் டென்ஷன், ஏய் யாரு ஏங்கிற சொல்லிட்டு கோவப்பட்டு போனது உண்மைதான். இது போன உடனே அந்த சைடு வந்து திவ்யா இருந்துகிட்டு ஜால்ரா இவங்களுக்கு ஜால்ரா இவர் வந்து நீங்க கொஞ்சம் படுமா, நீங்க வந்து இது பண்ண என்ன படுன்னு சொல்ற, இவருக்கெல்லாம் சுத்தம் மேனஸே இல்ல, பேசும்போது வந்து நம்ம வந்து என்ன சொல்றேன்னு கேட்க மாட்டாரு. ஏங்க டெக்காரம் திவ்யா சொல்றாங்க, அதாவது வந்து கானா வினோத் ஒரு கான்வர்சேஷன்ல பேசும்போது காதுல கொடுத்து கேட்க மாட்டாராம். மனசாட்சியோட சொல்லுங்கயா, திவ்யா இது வரைக்கும் எந்த கான்வர்சேஷன்ல ஒரு கான்வர்சேஷன்ல நின்று நிதானமா பேசிருக்காங்க? இது முழு முதல் அப்படியே அதை வந்து கண்ணாடி பார்த்து சொல்லிங்க திவ்யா. ஆக்சுவலா வந்து ஒரு கான்வர்சேஷன்ல நின்று நிதானமா பேசக்கூடாத ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா திவ்யா தான்.
இது வரைக்கும் ஒரு கான்வர்சேஷன்ல கூட ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கூட காது கொடுத்து கூட கேட்காத ஒரு ஆளு இவர் மேனர்ஸே இல்லை, இவர் நம்ம பேசுறதே கேட்க மாட்டாரு அப்படின்னா உனக்குலாம் சுத்தமா மேனர்ஸே சுத்தமா இல்லை அப்படின்னா நான் உங்களை வந்து அக்யூஸ் பண்றது முன்னாடி உங்க மூஞ்சில நீங்களே காசு துப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்களே எந்த இடத்துலயுமே யாருக்கிட்டையுமே வந்து மூஞ்சி நேரம் நின்று எந்த விஷயத்தையும் பகிர்ந்துகிட்டதே கிடையாது. ட்ரிகர் ஆகி நீங்க கோவப்பட்டு போயிடுவீங்க, இல்லைன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டீங்க. அப்படின்னா மேனர்ஸ் எதுவும் சுத்தமா இல்லாத ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது திவ்யா. இந்த இடத்துல ஜால்றான். சரி ஓகே, அது ஒரு சைடு இருக்குதா. கானா வினோத் வந்து ரம்யா கிட்ட சண்டை போறாரு. சண்டை போடும்போது ஏன்னு நீ தான் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது நம்ம நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. அது கானா வினோத் தரமான செருப்படி கொடுத்தாரு. நான் வந்து வாட்டர்மேன் அனுப்பிட்டேன்னு சொல்றேன், அவர் மக்கள் ஓட்டு போட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. ஆனா நீ இன்னும் நிறைய பேர் வெளியில் அனுப்பிட்ட, அதை நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுலாம் வந்து தரமான ஒரு செருப்படி. ஆதரையால வெளியில போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படி உண்மைதான். சோ அததான் வந்து 18+ கண்டென்ட்டா மாத்தி சில பேர் வெளியில அனுப்பி ஒன்ன விடவா அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் வந்து ஒரு தரமான செருப்படி. அதுக்கப்புறமா வந்து ஆதரிக்கு வந்து சப்போர்ட் வந்து ரம்யா, கேப்டன் ஆகியோட ரம்யா அவங்க வந்து பேசுறாங்க. இந்த சைடு ஆதரை திவ்யா கேட்கும் போது ஓகே அப்படியா சரிம்மா ஓகேம்மா, ஹே நீ சும்மா இருக்க உங்களை ஓகே. அதாவது வந்து இவங்க ரெண்டு பேர்ட்ட பேசும்போது சாஃப்ட் டோனு, கானா வினோத்திட்ட பேசும்போது ஒரு மாதிரி ஹார்ஷான டோனு. சரி அந்த சைடு அமித் உடனே வந்து அந்த சைடு ஜால்ரா, நீங்க தான் கோவப்பட்டு போனீங்க, பிரஜின் நீங்க தான் கோவப்பட்டு போனீங்க. எவனுமே அங்க இருக்கிறவன் யாரு இதை கோவப்பட வச்சாங்க, யாரு ட்ரிகர் பண்ணாங்க, யாரால அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது யாரும் பேச மாட்டாங்க. ஆதிரை ஏன்னு சொல்லனா கானா வினோத் கோவப்பட்டு போவாரா? இப்ப யார் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்கு கண்டிக்கிறத விட்டுட்டு கானா வினோத் நீங்க எதுக்கு திரும்ப அவங்க கோவப்படுவாங்க, நீங்க எப்படிங்க திரும்ப கோவப்பட்டு போலாம், எப்படிங்க நாக்க கடிச்சிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பிரஜினு இந்த நம்மளோட அமித் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜால்ராவ் நடிக்கிறாங்க. அந்த இடத்துல கூட நியூட்ரலா எவ்வளவு பேச மாட்டானுங்க. கடைசியில் அந்த கான்வர்சேஷன் எப்படி முடியுதுன்னா அமித் திவ்யா நம்ம ஆதிரையும் திவ்யா பண்றதா கரெக்ட், கானா வினோத் தப்பு, கானா வினோத் அப்படி பண்ணிட்டாரு. ஆக்சுவலா இது விக்ரம் சொன்னார் பாத்தீங்களா ஒரு இடத்துல, வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட வெளியில இத்தனை நாளா பார்த்துட்டு திரும்ப கேம் ஆட விட்டா அவங்க வந்து இன்னும் சிறப்பா தான் விளையாடுவாங்கன்னு சொல்லி சொன்னார்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு தற்குறி, இதுக்குள்ள பில்டப்பே தேவையில்லை ஆதரிக்கு. வெளியில நான் இப்பயே சொல்றேன், ஆதரி நல்லா கேம் ஆடி இருந்தா உண்மையாலுமே நல்லா சுவாரஸ்யமான விஷயத்துல வந்து நல்லா ஆடி இருந்தா நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். பட் ஆனா இது வந்து இன்டென்ஷனலா மேக் பண்ண கண்டென்ட். வேணுமென்ன கானா வினோத் கூட சண்டை போட்டு ட்ரிகர் பண்ணி அதன் மூலமா வெளியில ஒரு பிஆர்ஸ் இருக்கிறாங்களா, ஆப்போசிட் பிஆர்ஸ், அவங்க வந்து நம்ம பல வலையில விழ வச்சு அப்படி ஒரு கேமை வந்து ட்ரை பண்றாங்க நம்மளோட ஆதிரை. சோ இதை நம்ம பார்க்கும்போது கிளியரா புரியுது. இதுக்கு ஜால்ராஸ் வேற ஒரு 4-5 அல்லக்கைகள் வேற வந்து கானா வினோத்துக்கு ஆப்போசிட்டா பேசுறதுக்கு காரணம் என்னன்னா வந்து திவ்யாவுக்கும் இவருக்கும் ஆகாது. சோ அதை யூஸ் பண்ணிட்டு பிரஜன் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு. ரம்யால என்ன இதெல்லாம் ஒரு தற்குறி, இதெல்லாம் வந்து இந்த சீசன்ல எடுத்ததெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு, ஒரு பெரிய ஸ்கேம்னு சொல்லலாம். 57 நாளா இது வரைக்கும் இந்த ரம்யா வந்து வீட்டுல வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். கானா வினோத் பண்ணதுல ஒரு 10% கூட இந்த ரம்யாங்கிற கேரக்டர் பண்ணல. இது வந்து ஜால்ரா அடிக்குது ஆதரிக்கும் திவ்யாவுக்கும், நீங்க பண்ணதான் கரெக்ட். கடைசி வரைக்கும் ஏன் திட்டின ஆதரி அவனும் கேள்வி கேட்கல, அதை ட்ரிகர் ஆகி ஏன் நீ என்ன சொல்றியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வந்த இவனை பிடிச்சிட்டு எல்லாரும் நம்மளால கானா வினோத்தை பிடிச்சிட்டு எல்லாரும் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. என்னடா நியாயம்? இல்ல இதெல்லாம் வந்து உண்மையுமே மனசாட்சியோட பேசுறீங்களா? எனக்கு சீரியஸா அதை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ப்ரோமோ ஒன்றுலயுமே இந்த கண்டென்ட் தான் வந்திருக்கு. இதை வந்து ஆதரி என்ன சொல்றாங்க, நான் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதியில பேசிக்கிறேன், விஜய் சேதுபதி நான் போயிட்டு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன், நான் வந்து உன் மேல வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைப்பேன். ஆக்சுவலா வந்து இவங்க பேசும்போது நான் பேசும்போது நீ சைலண்டா, யாரு திவ்யா சொல்றாங்க, நான் பேசும்போது நீ சைலண்டா இருக்கு. திவ்யா வந்து மற்றவங்க பேசும்போதெல்லாம் வந்து அப்படியே காது கொடுத்து உட்காந்து பொறுமையா கேட்கறாளுங்க, ஆதரையில அப்படியே வந்து சாஃப்டா கேட்கறாளுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மள வந்து ஒரு சேர் எடுத்து போட்டு இப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்றாரு. பாத்தியா நீ காலே மேல. ஆக்சுவலா இவங்க விக்டிம் கார்டா யூஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கானாவின் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது இவங்க கால் தூக்கி போட்டாங்கல்ல, அதே வந்து ஒரு இதுவா யூஸ் பண்ணி நான் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார்ட்ட சொல்லி நான் வந்து பரிசில் பெற வந்திருக்கிறேன், கானா வினோத் என் முன்னாடி கால் மேல் கால் போட்டு இப்படி உட்கார்ந்து விட்டார், அதனால வந்து நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான கேம் பிளே. ஆதர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இப்பெல்லாம் கேம் ஆடினா வெளியில வந்து ஒரு ஹேட்ரட் ஆகி அது வந்து பாசிட்டிவா மாதிரி அப்படி நம்ம ஒரு ஜால்ரா வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து உருட்டுகளை உருட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்க போறது இல்ல. இன்னும் சொல்ல போனா வினோத்தோட ஆப்போசிட்ல இருக்கவங்களே வந்து இந்த விஷயத்துக்கு வந்து வினோத்துக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. வினோத்தை எதிர்க்கிறவங்களே இந்த விஷயத்துல வந்து வினோத் மேல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. யாரா இருந்தாலும் அந்த இடத்துல தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகுது அப்படிங்கிற பட்சத்துல கோவப்பட தான் செய்வாங்க. இவங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, இடையில யோசிச்சு பேசுறாங்க. யாரு ஆதரை தெரபிஸ் வெளியில போயிட்டாரு, மோக் பண்ணிட்டீங்க நீங்க, கானா வினோத் மேல வேற குற்றச்சாட்டு வைக்க முடியல. அதனாலதான் ஆதரை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி லைம் லைட்டுக்கு வர்றதுக்காக ஒரு விஷயத்த ட்ரை பண்றாங்க. திவ்யாவுக்கும் வினோத்துக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இப்ப இந்த டாஸ்க்ல கூட இவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிரிப்பாங்க,
மிரிச்சிட்டு எதுக்கு சாரின்னு சொல்லுவாங்க. மிரிச்சிட்டு அவங்க வந்து தெரியாம மிரிச்ச மாதிரிலாம் இல்ல. அதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். அவங்க வந்து வேணுமே இன்டென்ஷனலா மிதிச்சிட்டாங்க. மிதிச்சிட்டு உடனே வந்து அதுக்கு வந்து ஒரு சாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து கோபப்படுறாரு அந்த இடத்துல வேணும்னு கை எடுத்து போனதாகவும். அதாவது வினோத்துக்கு எதிராக ஒரே ஒரு விஷயம் தான் வந்து திரும்ப திரும்ப கட்டமைக்கப்படுது. அது எதுன்னா சொல்லி கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அவதூறு. ஒருத்தரை வந்து வீழ்த்த முடியல அப்படின்னு சொல்லும்போது கடைசியில எதிராளிகள் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவதூறு. அந்த அவதூறு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து பெண்கள்கிட்ட தப்பா நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி அவருக்கு எதிராக வந்து ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து பிஆர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா வந்து என்ன பண்ணாலுங்க கடைசியில் அந்த உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்களா, அது ஜெயிச்சிடும். ஸோ அதனால இந்த விஷயத்துல ஆதிரை சொல்ற மாதிரி வீக்கெண்ட்ல நான் விஜய் சேதுபதிட்ட சொல்லி உங்களை வந்து நான் வந்து மாட்டி விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முழுக்க கானாவினத்து பக்கம் தான் நியாயம் இருக்கு இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதே மாதிரி அடுத்த ஒரு கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல்ல புதுசா பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.